அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை அப்பப்போ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குட்டி செஃப், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்ல எவ்வளவு ஈஸியா டொமேட்டோ கெச்சப் செய்யறதா பார்க்க போறோம். அதுவும் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ்மே இல்லாம வீட்ல செஞ்சா எப்படி இருக்கும்? யம்மி யம்மி. டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பழுத்து தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கெச்சப் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடித்ததும் அடுத்து தக்காளியில் உள்ள இந்த கண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். கெச்சப்புக்குன்னு கிடையாது, பொதுவாக எதுக்காக இருந்தாலும் இந்த கண்ணு போட தேவையில்லை, ஏன்னா இது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. இப்போ எடுத்தாச்சு. எடுத்து முடித்ததும் இந்த மாதிரி தக்காளியை 4 வெட்டிக்கிடலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதுக்காக பெருசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு பாருங்கள். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் போட்டுடலாம். இப்போ எல்லா தக்காளியும் போட்டாச்சு. அது கூட ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கூடவே 4 பல் பூண்டு, அடுத்து ஒரு பாதி வெங்காயம் போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு இது ரெண்டும் எதுக்காக போடுறோம்னா ஒரு ஸ்பைசஸோட வாசனைக்காக தான். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கிடலாம், ஆனால் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து முடித்ததும் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கொஞ்சமாக போதும், அதிகமாக தேவையில்லை, ஊற்றிட்டு நம்ம இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் போல் வேக விட்டுறலாம். இப்போ எனக்கு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதி வருது. இன்னும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும், அந்தளவுக்கு நம்ம வேக விடணும். போட்டிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மையாக வதங்கணும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். சூடாக போட்டோம்னா எப்போயுமே மிக்ஸி ஜார் தெறிக்கும், அதுக்காக தான் ஆற வச்சு அரைக்கிறோம். இப்போ மாற்றியாச்சு. அடுத்து இதை மூடிட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைக்கணும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக உள்ள ஃபில்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தக்காளி ஜூஸ் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்படி ஜூஸ் ஊற்றும் பொழுது மேலே ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு விழுகாது, அதுக்காகத்தான். இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸ் இருக்குண்டு. இப்போவே ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. இதை நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா திக்காகும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸ் எல்லாம் ஊற்றிடலாம். மேக்ஸிமம் கெச்சப் செய்கிறப்ப நான்ஸ்டிக் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் அடி பிடிக்காது, அதுக்காகத்தான். இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுறலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கெச்சப்புக்கு தேவையான மீத பொருளெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, அடுத்து ஒரு 50 கிராம் சர்க்கரை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். கூடவே பாதி போல் எலுமிச்சை சாறு, இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட எடுத்துக்கலாம். அப்படி அதை எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுறலாம். கெச்சப்பில் மெயினாக கவனிக்க வேண்டியது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வாங்குகிற தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 10 கிராம் போல் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக ஆயிரும். இப்போ நம்ம ஓரளவுக்கு கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக
பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுன்னா, இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் சரிச்சிங்கன்னா டக்குன்னு கீழே விழுகக்கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கணும். அடுத்து இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாயிரும். பாருங்கள், எனக்கு இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கெச்சப் வந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் பொழுதே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வீட்டிலே இன்றைக்கி சமோசா செஞ்சுருக்கிறேன். அந்த சமோசாவோட வச்சு நம்ம கெச்சப் தொட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் இருக்கே எம்மி எம்மி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலை அடைச்சி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் அது எப்படின்னு சொல்லி நம்ம பைனாப்பிள் ஜாமில் வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.